ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிலக்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க, பாசிப்பயிறு. அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி, ஒரு கப்டி அரிசி போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம தண்ணியில் அலசிக்கலாம். நல்லா மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கிண்ணத்தில் காமிச்சோம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா அலசிக்கிட்டு இப்போது நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போது அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ அந்த கழுவி வச்ச பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருங்க, வேகட்டும். கொஞ்சமாக அந்த அரிசி பருப்பு கூட கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். பாருங்கள், அரிசி பருப்பு நல்லா வேகட்டும், நல்லா குழையணும். அந்த பதத்தில் வந்து வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை நசுக்கி எடுத்துக்கலாம். அரிசியும் அந்த பருப்பும் வேகிற கேப்பில் அடுத்த ப்ரிப்பரேஷன் நம்ம என்னென்ன பார்க்கலான்னா, வெல்லத்தை எடுத்து தூளாக உடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நிறைய சாப்பிட்றவங்களா நிறைய முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, அப்புறம் திராட்சை, அப்புறமா ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பசு நெய். நீங்கள் ஆவின் எந்த நெய் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பசு நெய் எடுத்துக்கிறோம் தேவையான அளவு. இப்போது இந்த பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வெல்லத்தை இடிச்சுக்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை நசிக்கலாம். இது வந்து 1/2 கிலோ வெல்லம், ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அரிசி பருப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, லைட்டாக வேணுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப வெல்லம். பாருங்கள், அம்மா வந்து வெல்லத்தை எடுத்து காமிக்கிறாங்க. நல்லா தூளாக உடைச்சிச்சு. ஓகே, உடைச்சாச்சு. இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேப்பில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை பொருள்லாம் எடுத்து வைக்கிற கேப்பில் இங்கே பாருங்கள், சாதம் வந்து கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காயை நம்ம வந்து துண்டு துண்டாக நசுக்கியாச்சு. அதை வந்து ஒரு 1/2 hour வேக வச்சோம்ல அந்த ரைஸ், அதில் வந்து பால் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம நசுக்கி வச்ச வெல்லத்தை வந்து அப்படியே கையில் அள்ளி அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் தூவி விடுங்க. அப்படியே கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே போடலாம். அப்போ தான் வெல்லம் கரையும். வெல்லத்தை எல்லா வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க.
எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸோட வெல்லமும் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். பாருங்கள், 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ வெல்லம் போடணும். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம். இப்போ நம்ம அரிசி ஒரு காப்படி, ஆசிப்பயிறு ஒரு 1/4 காப்படி, மொத்தமாக 3/4 காப்படிக்கு வந்து நம்ம 600 கிராம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ரைஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ்லேருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு நம்ம இப்போ இறக்கலாம். வந்து தாளிப்புக்கு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அப்புறமா பசு நெய், கடாயில் தண்ணிலாம் இருந்தால் நல்லா வற்றட்டும். பசு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கரண்டி எடுத்து இந்த சைடு ஒரு வதக்கு, அந்த சைடு ஒரு வதக்கு. நல்லா முந்திரி திராட்சை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். ரொம்ப வச்சிங்கன்னா தீஞ்சிடும். லைட்டாக மைல்டாக தீ கம்மியாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அப்படியே இப்போ வந்து நெருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சோம்ல அரிசி சாதம் வெல்லம்லாம் போட்டு அந்த ரைஸில் அழகாக அப்படியே மேலாப்பில் அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே பார்க்கவே அருமையாக இருக்கா. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய் மிதக்குது, முந்திரி திராட்சை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கலாம். நல்லா நெய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்களா.